ஹாய். இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அத வச்சு பேசலாம் அப்படின்ட்டு. என்ன வீடியோ பார்த்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இது ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயமா இருக்கு. அத தான் சொல்லலான்ட்டு. அ பெத்தவங்க 2 பேர் ரோட்ல நின்னு கதறிட்டு இருக்காங்க. அத ஒருத்தர் பேட்டி எடுக்குறாரு. புள்ளைங்க நல்ல பெரிய லெவல்ல இருக்காங்க. நல்ல வசதியா இருக்காங்க. நாங்க இப்ப அவங்களுக்கு அசிங்கமா தெரியிறோம். எங்கள வெளியில தொரத்திட்டாங்க. ஒரு 6 மாசமா அவங்க ரோட்ல உட்காந்துட்டு ஒரு ஒரு இடமா மாத்தி மாத்தி சில பேர் தொரத்தி விடுறாங்க. இங்க உட்காராதீங்க. அந்த மாரி மாறி மாறி நாங்க வேற ஒரு இடத்துல இருக்கோன்ட்டு சொல்றாங்க. அந்த பெத்தவர் சொல்றாரு, "நான் ஒரு ஹோட்டல்ல எச்சிகள் எடுக்கிறேன்" அப்படின்றாரு. இதுதான் இன்னைக்கு பெத்தவங்களோட நிலைமையா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பெத்தவங்க இல்லாம நீங்க இல்ல. அந்த அளவுக்கு அங்க கஷ்டப்பட்டு வளர்த்தவங்கள இந்த அளவுக்கு படிக்க வச்சு, இந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. உங்கள அழகாக்கி பார்த்தவங்க, அவங்க இன்னைக்கு அசிங்கமாயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. நாளைக்கு இதே நிலைமை தான் அவங்களுக்கும், அவங்க பிள்ளைங்களால வரப்போகுது. அவங்க பெத்தவங்களே அவங்க சபிக்கிறாங்க. எங்க நிலைமை தான் நாளைக்கு அவங்களுக்கும் வரும் அப்படின்னு. அந்த பெத்தவங்க சாபத்த வாங்கிட்டீங்கன்னா, நீ உருப்பட மாட்ட. நெறைய பேர் இந்த மாரி தப்பு தான் பண்றாங்க. அதாவது அவங்க இல்லாம நீங்க வந்திருக்க முடியாது. அவங்களால தான் நீங்க அந்த அளவுக்கு உருவாகி ஒரு குடும்பமா, ஒரு ஆளா நிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க எப்படி உங்களுக்கு அசிங்கமா தெரியிறாங்க உங்க கண்ணுக்கு. அந்த ஒரு வேள சோறு அவங்க உங்களுக்கு குடுக்காம விஷத்த குடுத்துருந்தாங்கன்னா, நீ அன்னைக்கே மண்ணோட மண்ணா போயிருப்ப. உனக்கு சோற ஊட்டி, துணிமணி எடுத்து போட்டு, உனக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி குடுத்து, உன்ன ஒரு ஆளாக்கி நிக்க வச்சு, நீ உன் சொந்த கால்ல உழைச்சு சாப்பிடுறதுக்கு காரணம் யாருன்னா, உன் பெத்தவங்க. அவங்க இல்லன்னா, நீ ஒரு ஒரு புடி மண்ண கூட நீ தின்னுருக்க முடியாது. அப்படி இருக்க பெத்தவங்க இன்னைக்கு அசிங்கமாயிட்டாங்க அப்படின்னு அந்த பெத்தவங்களே சொல்லி கதர்றாங்க. நாளைக்கு அவனுக்கே அந்த நிலைமை வராது அப்படின்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு இப்படி தான் நடந்துட்டுருக்கு. நெறைய பேர் ரோட்ல விட்டுட்டு எனக்கு என்னன்னு உட்காந்துட்டுருக்கானுங்க. உன் வீட்ல ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருப்பா. அவ பெத்தவங்க அவளுக்கு முக்கியமா தெரியலாம். இவனோட பெத்தவங்கள அவ முக்கியமாவா தெரியல. இந்த மண்டைக்கு தான் அறிவு இருக்கணும். ஒரு ஆம்பளைக்கு தான் அறிவு இருக்கணும். தன்னோட பெத்தவங்கள கொண்டு போய் வெளியில விடுறோமே அப்படின்ட்டுன்னு. அந்த சுய புத்தி இருந்தா இந்த மாரி பெத்தவங்க எதுக்கு ரோடுக்கு வரப்போறாங்க? சொல்லுங்க. நாளைக்கு இவன் வீட்லயும் புள்ளைங்க வளரும். நாளைக்கு இந்த நிலைமை தான் இவனுக்கு அப்படின்றது அது தெரியல. இன்னைக்கு வளர்த்து விட்டவங்க அவங்களையே பெத்தவங்கள கொண்டு வந்து ரோட்ல உட்கார வைக்கிறேன்னா, நாளைக்கு நீ எல்லாம் ஒரு வேள சோத்துக்கு நீ எல்லாம் என்ன கஷ்டப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அந்த வீடியோவ பார்த்தேன். அதில பெத்தவங்க அப்படியே கதறி அழுவுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள எல்லாம் தப்பு தப்பா ஒரு மாரி நடத்துறாங்க. அப்படின்னு கதறி அழுவுறாங்க. என்ன நம்ம சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க சொல்ற வார்த்தை கதறி அழுவுறாங்க. எங்கள தயவுசெய்து எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில கொண்டு போய் சேர்த்துருங்க. நான் பேட்டி எடுக்கிற ஒரு கால்ல விழுந்து அழுவுறாங்க. அந்த நிலைமைக்கு உருவாக்கி வச்சுட்டோம். அவங்களுக்கு பொறந்த ஒரு புறம்போக்கு. உங்களால பார்த்துக்க முடியல, ஆசிரமம் இருக்கு. கொண்டு போய் விடுங்கடா. அத ஏன்டா ரோட்ல விடுறீங்க? அந்த மழையில, குளிர்ல நனைஞ்சிட்டு கதர்றாங்க அந்த பெத்தவங்க. இந்த பாவத்தலாம் எங்க கொண்டு போய் கரைக்க போறான்னு தெரியல. உங்களால பார்த்துக்க முடியலன்னா, கொண்டு போய் ஆசிரமத்தில விடுங்க. இந்த பாவத்த சம்பாரிச்சுக்காதீங்க. நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.